பரிசுத்தமுள்ள பிதாவே, இன்றைக்கு யோபு 22ஆம் அதிகாரத்தை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசுவீராக. இன்றைக்கு யோபின் புஸ்தகத்தில் நாங்கள் படிக்கிற காரியங்கள் இன்றைய வாழ்க்கைக்கு எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க போகிறதாயக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு நீர் சகாயம் செய்து கொண்டிருக்கிறபடியால் நன்றி சொல்லுகிறோம். அந்த ஆராதனையில் தூக்கத்தில் முடிப்பறிந்தும் உடைய பிரசனம் பாதுகாப்பு வழிநடத்தல் தொடர்பு செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் எல்லாத்தை உட்காருவோம். தேவஜனமே, நேற்றைக்கு 21ஆம் அதிகாரத்திலே யோபு பேசினார். தன் பிரச்சனைகளை பேசினார், தனக்குள்ள கஷ்டத்தை பேசினார். யோபு ஒவ்வொரு முறையும் தன் பிரச்சனைகளை பேசும்போது தன் நண்பர்களை அவர் திட்டவில்லை. ஆனால் நண்பர்கள் அவரை திட்டிக்கிட்டு கொண்டு இருந்தார்கள். நம்ம அதை பார்த்தோம். யோபு ஒன்று மட்டும் பேசுகிறாரு, என்னுடைய பிரச்சனையை ஆண்டவர்களை போய் சொல்கிறதுக்கு எனக்கு நடுவில் ஒரு மத்தியஸ்தர் இருந்தால் நலமாயிருக்கும் என்று பேசுகிறார் அடிக்கடி. ரெண்டாவதாக, நான் பெரிய தப்பு பண்ணல, நான் தப்பே பண்ணல, ஆனால் எனக்கு இது வந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அவருடைய நண்பர்கள் சொல்கிறாங்க, நீ பெரிய தப்பு பண்ணியிருக்க, துன்மார்க்கமாக வாழ்ந்திருக்க, உங்கள் பிள்ளைங்களும் துன்மார்க்கமாக வாழ்ந்திருக்காங்கனால தான் 10 பிள்ளைகளை இழந்திருக்க, உன் சொத்து சுகத்தெல்லாம் இழந்திருக்க, உன் பிஸ்னஸை இழந்திருக்க, நடுத்தருவில் நீ நின்றுருக்கேன்னு அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் யோபு டிஃபெண்ட் பண்ணி பார்க்குறாரு. இன்றைக்கு நம்ம படிக்க போகிற இந்த 22ஆம் அதிகாரத்தில் எலிஃபாஸ் திரும்பி பேச போகிறார். ஆமாம், எலிஃபாஸை பற்றி நம்ம ஏற்கனவே படித்தோம். அது என்னென்னா, இவங்களோட 3rd ரவுண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் ரவுண்டு டாக் முடித்தாங்க, யோபு பதில் சொன்னார். 2nd ரவுண்ட் டாக் முடித்தாங்க, யோபு பதில் சொன்னார். 3rd ரவுண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வந்து சின்ன டிபேட்டு, ஷார்ட் டிபேட்டுன்னு சொல்லலாம். 3 நண்பர்கள் யோபுவை பார்க்க வந்தாங்க. நமக்குலாம் தெரியும், யோபு லைஃப்பில் எல்லாத்தையும் இழந்தார். பொண்ணு, பொருள், சுகம், சொத்து, பிள்ளைகளை ஃபஸ்ட் ரவுண்டில் இழந்தார். 2வது ரவுண்டில் சரீரத்தில் ஆரோக்கியத்தை இழந்தார். ஆமாம், இந்த 2 ரவுண்டு நடந்துருச்சு. சாத்தான் வந்து பயங்கரமாக வாதித்தான். ஆனால் உயிர் மட்டும் போகலை, அவங்க மனைவி உயிரும் போகல. இப்போ ப்ரேயர் பண்ண வந்த 3 பேர் அவரோட பேசுகிறாங்க. ப்ரேயர் மட்டும் பண்ணல, ஆனால் அவிசுவாசமான வார்த்தைகள் பேசலை. ஆனால் உலக ஃபிலாசபி பேசின்னு இருக்காங்கன்றதை நம்ம படித்தோம். ஆமாம், இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய ஃபிலாசபி, தன்னுடைய டாக்ட்ரின், தங்களுடைய வேதாந்த வச்சு யோபுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தாங்க, முடியாது. இதை ஃபஸ்ட் ரவுண்டில், 2nd ரவுண்டில், இப்போ படிக்க போகிற 3rd ரவுண்டில் நான் கற்றுக்கிட்டது என்னன்னா, நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஜனங்க சொல்கிற கருத்து எடுபடாது. கருத்து கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் எடுபடாது. நம்ம என்ன சொல்லுவோம்னா, எனக்கு பவர் வேணும், படிப்பு ஏறல, என்ன வேணும், படிப்பு ஏறணும், ஏசு சாமிகளை பவர் வாங்கி கொடு. அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து கருத்து சொன்னார்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும். எனக்கு உடம்பு சரியில்லை, கருத்து பேசாத, என்ன வாங்கித்தா, சுகம் வாங்கித்தா, எனக்கு ப்ரேயர் பண்ணு அப்படின்னு. அதை நம்ம இப்போ புரிஞ்சுக்கிறோம். யோபுவோட விஷயத்தில் ஜனங்கள்லாம் கருத்து சொல்ல வந்தாங்க. அந்த கருத்து சொல்லும்போது என்ன அவனை நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, கருத்து சொல்கிறவங்க நீ சரியில்லை, நீ சரியில்லைன்னு தான் சொல்ல நிறுத்திருப்பாங்க. நீ உடம்பு ஒழுங்காக பார்த்துன்னு இருந்தாண்ணா, இவ்வளோ தூரம் கெடுத்துக்கிட்டியே, இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்கிறியே, உன் நல்லது தானே நான் சொல்கிறேன். நம்ம சொல்லுவோம், என் நல்லதுக்கு நீ சொல்லு, ஆனால் இப்போ சொல்லாத, எனக்கு ஏற்கனவே தலை வலிக்குது, நீ இந்த நேரத்தில் கருத்து சொன்னேன்னா தலைவலி என்ன ஆகிடும், தலை வெடிஞ்சிடும், என்னை விட்டுரு, எதனா ஒன்று பண்ணி என்ன பண்ணு, என் தலைவலி எடுத்து போடு. அப்போ வரவங்க எதுவுமே பேசாமல் மெதுவாக தைலம் தேய்ச்சாங்கன்னா நல்லாயிருக்கும், குடிக்க ஒரு சூடாக தண்ணி போட்டு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இதை பண்ணாத இந்த 3 நண்பர்களும் இவ்வளோ நாள் உட்காந்து கருத்துக்களை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. 2வது ரவுண்டில் நம்ம பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ரவுண்டில் கருத்துக்களை சொன்னவங்க 2வது ரவுண்டில் விதிடா உனக்கு அப்படின்னு பேசினாங்க. விதி, உனக்கு விதி, இந்த விதி வந்து துன்மார்க்கனுக்கு வர விதி உனக்கு வந்திருக்குன்னா நீ யாராக இருந்திருக்க, துன்மார்க்கமாக இருக்க, வெளியில் ஒழுக்கமாக வாழற, உள்ள மாயமாலமாக வாழற அப்படின் போது அவர் கான்ட்ரடிக்ட் பண்ணுறாரு. நான் அதை பண்ணல, நான் சரியாக இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி இந்த டயலாக்ஸ் போய்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சின்ன நிறுத்தத்துக்கு பிறகு எலிஃபாஸ் பேசுகிறான். ஹல்லேலூயா, ஆமென். 3 நண்பர்களோட பேர் யாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம். எலிஃபாஸ், அப்புறம் சோஃபார், பில்தாத். வெரி குட், வெரி குட், வெரி குட். எலிஃபாஸ், பில்தாத், சோஃபார். பாருங்க, 3 நண்பர்கள். இந்த 3 நண்பர்களும் யோபு கையில் பேச வந்திருக்காங்க. யோபுக்கு இதனால் நிறைய, அவங்க பேசுறதுனால நிறைய மனசு கஷ்டங்கள் இருக்க போகிறது. ஆனாலும் எலிஃபாஸுடையதை நம்ம படிக்க போகிறோம். எலிஃபாஸ் யார்னா, தேமானியனாகிய எலிஃபாஸ். முதல்ல பேசினவரே அவர் தான், ஸ்டார்டிங் பீனிங் டாக் கொடுத்தவரே அவர் தான். ஆமாம், யோபுனுடைய ஏதோ ஒரு பிரச்சனைனால தான் இந்த ராத் வந்திருக்கு. இந்த ராத்னா என்ன, ஆண்டவருடைய கோபம், WRATH வந்திருக்கு அப்படின்னு எலிஃபாஸு பேச போகிறார்.
இந்த இந்த ராத்து தான், இந்த ராத்துக்கு காரணம் யோபு சரியில்லை, அவருடைய நண்பர்கள், அவருடைய பிள்ளைகள் சரியில்லை, அவருடைய வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்பதாக இந்த எலிஃபாஸ் பேச போகிறார், பேசி கொண்டிருக்கிறார். இப்போ தேர்ட் ரவுண்டுக்கு வந்துட்டார். இந்த தேர்ட் ரவுண்டில் இந்த எலிஃபாஸ் சொல்ல போகிறது, இன்னமும் யோபுக்கு உதவி செய்யாதபடி யோபுக்கு பிரச்சனை கொடுக்கிறது தான் இருக்க போகிறது. தே கேம் தேர் as a comforters, உதவி செய்யும்படியாக வந்தவர்கள் தான் இவர்கள். ஆனால் ஆற்றி தேற்றும்படியாக வந்த இவர்கள் ஆற்றி தேற்றுவதை பார்க்கிலும் யோபுக்கு இன்னும் அதிகமான பிரச்சனைகள் தான் என்ன பண்ண போகிறாங்க, தர போகிறார்கள். பாருங்க, இந்த 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 தேமானியனாகிய எலிஃபாஸை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆறுதல் சொல்ல வந்த இந்த எலிஃபாஸ், 3 நண்பர்களில் முதலில் பேச வந்த இந்த எலிஃபாஸ், இவன் சொல்ல போகிற செய்தி என்னவென்றால், there is a sinful nature of man which has brought him into suffering. ஒரு மனிதனுக்குள்ளே இயல்பே பாவம் செய்கிறதா இருக்கிறது. இந்த பாவத்தினால நீ பாதிக்கப்பட்டிருக்க. உன்னோட செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன் உனக்கு ஹெல்ப் பண்ணாது. அதாவது என்னன்னா, நீ உன்னை நீதிமானாக பேசுறதுனால பிரயோஜனம் இல்லை. ஜீசஸ் கீழே வரவங்களுக்கு கூட ஒன்று இருக்குது. என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு கொடுக்குறனவனோ அவன் இரக்கம் பெறுவான். மனுஷங்கையில் போனோன்னு வையேன், நம்ம பண்ண தப்பை மறைச்சிட்டு பேசணும்னா நமக்கு பெருமை, அவனோ நம்மளை மெச்சிக்குவான். நம்ம பொய்யை மறைக்கிறதுக்கு என்னன்னாலும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அவனை ஏமாத்தினே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கையில் வந்தால் வேறு வழியே இல்லை, பாவத்தை மறைக்க கூடாது. அவர் கையில் சரண்டர் ஆயிடும், கை தூக்கிட்டு. உணர்த்தம் பண்ண தப்பை சொல்கிறதுக்கு நம்ம யாரும் ப்ரேயருக்கு வரல. நம்ம பண்ண தப்புக்கு பிராய்ச்சித்தம் வாங்க தான் எதுக்கு வந்துக்கிறோம்? ப்ரேயர். சாமி, நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், என்ன காப்பாற்று. அழகாக நம்மை காப்பாற்றுவார். ஆமென். யூனிவர்சல் சின்ஃபுல்னஸ் ஆஃப் மேன். மனுஷனாலே தப்பு பண்ணுவான். யோபு, உனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு, நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்க என்று சொல்ல போகிறார். ஆமாம், இந்த பாவம் நல்லவன் கெட்டவன்லாம் வராது. நீ நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் பாவம் பண்ணினா என்ன வரும்? உனக்கு ஆபத்து வரும். ஆமாம். இரண்டாவதாக அவர் பேசுனது என்னன்னா, செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன். உன்னை நீ நல்லவன் போல காட்டாத, நல்லவன் போல காட்டாத, சுயநீதியை பற்றி பேசாத. நீ அதை செஞ்சேன்னா எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம் வந்துடும், ஆண்டவருக்கும் உனக்கும் கூட கசப்பு வரும் என்பதாக சொல்ல போகிறார். இந்த 3வது டாக்கில் என்ன பேச போகிறார் நீங்கள் சொல்கிறீங்களா? அதாவது, ஒரு மனிதன் பாடுபட்டு தான் ஆக வேண்டும். ஆமென். பாடுபட்டு தான் ஆக வேண்டும். கர்த்தர் இந்த பாடுகளிலே உன்னை வைத்து தான் இருக்கிறார். இது ஒரு கொள்கை போல எடுத்துக்கலாம். இது ஒரு ஃபிலாசபி சொல்கிறார், இது ஒரு ஃபிலாசபி போல எடுத்துக்கொள்ளலாம். இது இப்படி தான் இருக்கக்கூடும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். இந்த தேமானிய எலிஃபாஸ் யாருன்னு பார்க்க போகிறோம். எலிஃபாஸ் என்றால் எலோஹிம் இஸ் கோல்டு, the firstborn son of Asa and his wife Ada. எலிஃபாஸ் யாருடைய மகன்? நம்ம ஏற்கனவே படித்தோம், ஏதோமுடைய மகன். ஏதோம் யாரு? ஏசா. ஏசா யாரு? ஈசாக்கோட பையன். ஈசாக்கோட ஃபஸ்ட்டு பையன் பேர் ஏசா, 2வது பையன் பேர் யாக்கோபு. யாக்கோபு வழியில் இஸ்ரவேலர்கள் வராங்க. இவன் யார் வழியில் வரா? ஏசா வழியில். அப்போ ஆபிரகாமுக்கு கூட சீனியராக யோபு இருக்கக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்மலாம் லாஸ்ட் சாப்டரில் படிக்கும்போது படித்தோம். ஹல்லேலூயா. ஆமாம், யோபுனுடைய நண்பன் இந்த எலிஃபாஸ். 3 நண்பர்களில் ஒருவனாக இருக்கிறான். ஆமாம், யோபுவையும் ஆண்டவரையும் கனெக்ட் பண்ண வந்த மனுஷன்தான் இந்த எலிஃபாஸ். ஆனால் லாஸ்ட்டில் கனெக்ட் பண்ணாரா? நம்ம சில நேரத்தில் யாருக்காவது ப்ரே பண்ண போவோம், கவுன்சிலிங் கொடுக்க போவோம், லாஸ்ட்டில் அவங்கள ஆண்டவர்கிட்ட சேர்க்காம பிரச்சனையை பெருசாக்கி விட்ருவோம். இவங்க எதுக்கு வந்தாங்கன்றது போல். எலிஃபாஸ் இஸ் attempting to reconcile Job to God. மனிதர்களுடைய வேலை என்ன? பாஸ்டர்ஸோட வேலை என்ன? ஊழியக்காரங்க வேலை என்ன? ஜனங்களை புல் பண்ணி ஆண்டவர் கையில் கொண்டு வந்து நிறுத்தி ஆண்டவரையும் அவங்களையும் ஒன்று சேர்க்க வேண்டும். மேக்கிங் பீப்புள் ஆர் இன்டியூசிங் பீப்புள் இல்லை, ஜனங்களை கர்த்தர் கையில் வந்து மனம் திரும்புறதுக்கு உண்டான ஒரு செயல்பாட்டை தான் நாம் செய்ய வேண்டும். எனக்கு ஒரு தம்பி கேட்டார், நிறைய பிரச்சனைலாம் அடுக்கிட்டு போனார். அந்த பிரச்சனையில் கவனிங்களேன், எங்கேயோ ஒரு இடத்துல என்னால் அவங்களுக்கு தீர்வு வரும்னு நம்பி வந்துட்டார். அவரோட பண பிரச்சனையை யார் காப்பாற்றி விட போகிறேன்னு நினச்சிட்டாரு? நான். ஆனால் என்னால் முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவர் நம்புகிறார். ரெண்டாவதாக என்ன நினைக்கிறாருன்னா, அவரோட பாவத்தில் மாட்டியிருக்காருல, அந்த பாவத்தில் இருந்தும் இந்த பாஸ்டரால் காப்பாற்ற முடியும் நம்புகிறார். அவர்கிட்ட நான் என்ன தெரியுமா சொன்னேன்ப்பா, உன் பண பிரச்சனைக்கும் நான் எந்த அட்வைஸும் கொடுக்கல, உன் பாவ பிரச்சனைக்கும் எந்த அட்வைஸும் கொடுக்கல.
அதுக்கு ஹெல்ப் பண்ண வர நேரத்தில் நானே உனக்கு உபத்திரமாக விரும்பல, நான் வேணா ஒன்று சொல்கிறேன், நீ செய்கிறியா அப்படின்னாரு. என்னப்பா என்னங்க ஐயா அப்படின்னாரு. இங்கே வா, அவர் காலில் விழுந்துரு, ஒப்பிச்சிரு. என்ன பண்ணு, நல்லா ஒப்பிச்சிரு, நம்பி ஒப்பிச்சிரு, நம்பி ஒப்பிச்சிரு. அப்போ உன் வாழ்க்கைன்றது ஒரு பேப்பர்னா, அந்த பேப்பரில் நீயே கிறுக்கிட்ட, நான் ஒரு பேப்பர் தான், இன்னொரு பேப்பர் தரமாட்டாங்க, இன்னொரு பேப்பர் குத்தா தூக்கி போட்டுடலாம், கடையில் போய் வாங்கிடலாம். உன் வாழ்க்கைன்றது ஒரு வெத்து பேப்பர், வெள்ளை பேப்பர்னா, அதில் நீயே கிறுக்கிட்டேனா, அவர் காலில் ஊட்டியேனா, அந்த வெத்து பேப்பரில் உள்ள கிறுக்குனதெல்லாம் அழிக்கக்கூடிய எரேசர் அவர் கையில் இருக்குது அப்படின்னு. தம்பி வந்தான், என்னப்பா உனக்கு கூட தானே சொன்னேன், அழுதான் அழுதான் அழுதான், அவர் காலில் விழுந்தான், நம்பிக்கையாக திரும்பி போனான். என்ன தெரியுமா சொன்னான், ஐயா கடன்லேருந்தும் காப்பாற்றுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, என்னை பாவத்துலேருந்தும் காப்பாற்றுவார்ன்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னான். இந்த எலிஃபாஸ் ஆண்டவர் கையில் சேர்க்கும்படியாக வந்த மனிதன் ஆண்டவர் கையில் சேர்க்க முடியல. லாஸ்ட்டில் இந்த 3 நண்பர்களோட யோபோட விசுவாசம் பெரிதாக இருக்கிறது. இன்றைக்கு என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உலக ஞானம் படைத்த 3 நண்பர்கள் உங்களை சுற்றி இருந்தாங்கன்னா இருப்பாங்க. எத்தனை பேருக்கு இருக்கிறாங்க? ஒரு பிரச்சனைனா ஜெபம் பண்ணுறவங்களோட நம்மள பல பேர் ஃபோன் யாருக்கு தான் போடுறோம் சொல்லுங்க, போடுறோமா இல்லையா? போய் சொல்லாமல் சொல்லுங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் கையில் ஃபோன் போட்டு ஆலோசனை வாங்குகிறோம். ஏன்னா அவங்க சமுதாயத்தில் பெரிய ஆளாக இருப்பாங்க, பணக்காராக இருப்பாங்க, ஆனால் பாவம் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம கேர் பண்ண மாட்டோம். நீ பெரிய ஆளாகிற சமுதாயத்தில், நீ அழகாகிற, நீ ஸ்மார்ட்டாகிற, உங்கள் எல்லாம் பணம் இருக்குது, நீ எனக்கு உதவி செய்வேன்னு. அந்த 3 பேரால் உபத்திரவம் தான். லாஸ்ட்டில் நீங்கள் உங்கள் விசுவாசத்தில் இல்லாமல் தள்ளாடி தற்காப்புத்துக்கான ஊழியத்தை விட்டு போகிற நிலைமை வரத்துக்கு முன்னாடி யோபு மாதிரி ஆண்டவர் காலில் ஊந்துடலாம். அல்லேலூயா. அவர் பேர் ஆலோசனை கர்த்தர். அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் சொன்னாங்க, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள பிதா, நித்திய பிதா, சர்வ வல்லமையுள்ள தேவன், சமாதான பிரபு. ஆமென். என்ன சொல்ல போறார்? Can a man be profitable to God though he who is wise may be profitable to himself? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, நீ ஞானியா இருப்பா. எலிஃபாஸ் பேசுறார். உடம்பு சரியில்லாதவங்க இல்லைங்க, அவருக்கு உடம்பெல்லாம் அரிக்குது, உடம்பெல்லாம் படப்படையாக வந்திருக்கு, சாம்பலில் உட்காந்துக்கிறார், பச்சை தண்ணி கூட குடிக்க முடியல. இவர் இந்த நேரத்தில் பேசுறது தகுமான்னு எனக்கு தெரியல. ஏய், நீ ஞானியாக இருந்தா, 2ஆம் வசனம் 22:2, நீ ஞானியாக விவேகியாக இருந்தாலும் அதனால் கடவுளுக்கு என்ன பிரயோஜனம்? ஆமென். கடவுளுக்கு என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்க. நம்ம அறிவாளி ஆகிறோம், அவருக்கு என்ன பிரயோஜனம்? நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கும்? ஏய், இந்த தம்பி பாரு அழகாக இருக்காரு, இந்த சிஸ்டர் பாரு என்ன மாதிரி படிக்கிறாங்க, நான் ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு யாருக்கு தான் பிரயோஜனம்? நமக்கு தான். நம்மளை படைத்த ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா பிரயோஜனமே இல்லை. நம்மளாம் இன்றைக்கி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தனா திரும்ப வந்துக்கிறோம். உனக்கு பிரயோஜனமாக இருக்க வந்துக்கிற ஆண்டவரே, என்ன நீ யூஸ் பண்ணிக்க தான் சொல்கிறேன் தவிர, நான் ஒருத்தன் வந்துக்கிற ஆண்டவரே உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகிறேன்னு சொல்லவே வரல. என்ன உபயோகப்படுத்திங்க. என்னை ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைக்கும் போதுப்பா, நான் கை நிறைய சம்பாரிச்சிட்டு இருந்தேன். எனக்குள்ள ஒரு எண்ணம், கிறிஸ்டியன்ஸுங்களுக்கெல்லாம் ஊழியம் செய்கிறவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்தாலே போதும், தானாக ஊழியம் நடந்தோம் அப்படி நினைப்பு எனக்குள்ள இருந்துச்சு. ஆனால் என் ஆண்டவர், என் ஜெப வேலையில் ஆண்டவர் என் மனதில் பேசிகிட்டே இருக்கும்போது நான் ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். சாமி, உனக்கு பணம் தானே வேணும், நான் கொடுக்குறேன். எங்கள் அப்பா பாஸ்டராகிறாரு, எங்கள் ஃபாதர் இன்லா பாஸ்டராகிறாரு, எங்கள் ரிலேட்டிவ்ஸில் நிறைய பேர் ஊழியத்தில் இருக்கிறாங்க, நான் கொடுக்குறேன், பணம் கொடுக்குறேன் ஆண்டவரே, ஊழியம் நடத்துக்கிட்டோம். அப்போ ஆண்டவர் என்கிட்ட என் மனதில் சொன்னது, உன் பணம் எனக்கு வேணாம், உன் மூளை எனக்கு வேணும்னார். பணம் என் கையில் இருக்குடா, என் கையில் நீ பணம் பேசுறியா? ஆண்டவர் கையில் போய் பணத்தை பற்றி பேச முடியுமா? எனக்கு பணம் வேணாம், நீ வேணும். எனக்கு பணம் வேணாம், நீ வேணும். இன்றைக்கி யாராவது ஆண்டவர் பணத்துக்காக தான் என்னை கூப்பிட்றாரு நீங்கள் நினச்சிங்கன்னா, பணத்துக்காக உங்களை வேலை பேசுகிறவன் சாத்தான் தான். ஆமென். உங்களை காப்பாற்றும்படியாக பணத்தை எல்லாம் தாண்டி உலகத்தில் பெரிய சொத்து என்று ஒன்று இருக்கும் என்றால் ஒரு மனிதனுடைய உயிர், பொருளை காட்டிலும் அந்த உயிர் தான் லாஸ்ட்டாக நம்ம ஒருத்தருக்கு தர முடியும். அதை கொடுத்து நம்மை காப்பாற்றினார் என்றால் நாம் எவ்வளோ விலையேற பெற்றவர். ஆமென். யோபு, நீ நீதிமானாக இருந்தா, நீ இன்டெலிஜென்ட்டான ஸ்மார்ட்டான ஆளாக இருந்தால் இரு. வாட் ப்ளஷர் இஸ் த ஆல்மைட்டி கோயிங் டு ஹேவ் பிகாஸ் ஆஃப் யோர் ரைச்சியஸ்னஸ்? நீ நீதிமானாக இருக்கனால ஆண்டவர் என்னப்பா ஹாப்பியாக போகிறார் இருக்கிறது? வேதத்தில் வசனம் சொல்லுது, ரட்சிக்கப்படுகிற மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. ஆமென்.
மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். there is a great joy in heaven. amen. in heaven because of one sinner, ஒரு மனுஷன் மனம் திரும்புகிறதுனால, ஒரு மனுஷன் மனம் திரும்புகிறார்ல பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று இயேசு சொல்லியிருக்காருங்க. ஆமாம், லூக்கா 15:7 அதான் சொன்னார். மனம் திரும்ப அவசியமில்லாத 99 பேரை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று லூக்கா 15:7 ஜீசஸ் சொல்லும் போது சொன்னார். ஆனால் இங்கே தேமானா எலிஃபாஸ் சொல்கிறான், நீ மனம் திரும்பி இருக்கிறதுனால, நீ உத்தமமாக இருக்கிறதுனால, நீ பெர்ஃபெக்டாக இருக்கிறதுனால ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? நான் சொல்கிறேன் கேளுங்க, இது ரெண்டுமே நம்ம மனம் திரும்பினா ஆண்டவருக்கு பிடிக்கும். நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவர் விட்டு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை உபயோகப்படுது. நம்ம ஒரு பாத்திரம் போல. ஹல்லேலூயா. அவர் உமக்கு பயந்து உம்மோடைய வழக்காடி உம்மோடைய நியாயத்துக்கு வருவாரோ? யோபு 21ஆம் வசனத்தில் 21ஆம் அதிகாரத்தில் அப்படி பேசுனீங்களே, ஆண்டவர் உமக்கு வருவாரா? வாடா யோபு நீயும் நானும் பேசலாம்னு சொல்லுவாரா? வரமாட்டாரியா? உம்முடைய பொல்லாப்பு பெரியது, உம்முடைய அக்கிரமங்கள் முடிவில்லாதவர்களுமாய் இருக்கிறது அல்லவோ. அஜ்ஜோ. ஃபர்ஸ்ட் அதிகாரத்தில் சாஃப்டாக ஆரம்பித்தார், செகண்ட் அதிகாரத்தில் கொஞ்சம் ரஃபாக ஆரம்பித்தார், ஃபிஃப்த் அதிகாரத்தில் அடிக்க ஆரம்பிச்சிட்டார். உன் பொல்லாப்பு எப்படி இருக்குது? கிரேட். முகாந்திரம் இல்லாம சகோதர கையில் அடகு வாங்கி ஏழைகளின் வஸ்திரங்களை பறித்து கொண்டு. இவருக்கு யார் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க தெரியல. ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறாரு. இவர் ஏதோம் நாட்டிலேருந்து வந்திருக்கிறாரு. யோபுவோட ஊர் ஊத்ஸ் தேசம். தூரத்தில் வந்தவர் என்ன சொல்லிட்டாரு? யோபு பண்ண ஒரு மிஸ்டேக்கை சொல்கிறாரு. முகாந்திரம் இல்லாமலுடைய சகோதர கையில் தான் வாங்கினீர், அடகு வாங்க. நீங்கள் அடகு கடை வச்சுட்டு அவனோட ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு என்ன பண்ணிட்டீங்க? வட்டிக்கு காசு கொடுத்தீங்க. அவன் வட்டி பணம் தரலான்னு என்னத்தை கொடுக்கல? ட்ரெஸ்ஸே கொடுக்கல. அடகு கடையில் ஜனங்க என்ன வைப்பாங்க? நகை வைப்பாங்கள்ல, அந்த காலத்தில் ட்ரெஸ்ஸே வைப்பாங்களாம். போட்டுங்கிற ட்ரெஸ்ஸை வச்சுட்டு போகலாம். ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வட்டி கட்டுவாங்க. அவன் ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு அப்படி நீர் பண்ணிட்டீர். விடாய்த்தவனுக்கு தாகத்திற்கு தண்ணீர் கொடாமலும் பசித்தவனுக்கு போஜனம் கொடாமலும் போனீர். ஒரு துன்மார்க்கனை என்னென்னலாம் பேசணுமோ அத்தனை பேசாச்சு. தண்ணி தாக எடுக்கணும், நீ தண்ணி கூட கொடுக்கலையா? பலவானுக்கே தேசத்தில் இன்பம் உண்டாயிற்று, கனவான் அதில் குடியேறினான். யாரெல்லாம் ஸ்ட்ராங் ஆனாலும் அவங்களுக்கு பூமியில் இடம் நீங்கள் கொடுத்தீங்க. நீ ஒரு பெரிய லீடராக இருந்திருக்க, ஸ்ட்ராங்கான பீப்புளுக்கு தான் சப்போர்ட் பண்ணீங்க. விதவைகளை வெறுமையாக அனுப்பிவிட்டீர். தாய் தகப்பன் இல்லாதவருடைய புயங்கள் முறிக்கப்பட்டது. ஆக யோபு அநீதியாய் நடந்து கொண்டார் என்பதை பற்றி சொல்கிறார். ஆகையால் கன்னிகள் உம்மை சூழ்ந்திருக்கிறது, அசுப்பிலே உமக்கு அந்த பயங்கரம் உண்மை கலங்க பண்ணுகிறது. அதாவது இப்படிலாம் பண்ணதுனால தான் உனக்கு இந்த பிரச்சனை வந்தது. அசுப்பு என்றால் திடீர்னு வந்த ட்ரபிள் உன்னை பிரச்சனை பண்ணுகிறது. நீ பார்க்கக்கூடாது அப்படி இருள் வந்திருக்கிறது. ஜலப்பிரவாகமுமை மூடுகிறது. தண்ணி மேலே மூடிகிருச்சு. தேவன் பரலோகத்தில் உன்னதத்தில் இருக்கிறார் அல்லவோ, நட்சத்திரத்தில் உயரத்தை பாரும், அவைகள் எத்தனை உயரமாக இருக்கிறது. தேவன் எப்படி அறிவார்? அந்தகாரத்துக்கும் அப்புறத்தில் இருக்கிற நியாயம் விசாரிக்க கூடுமோ? அவர் பாராதபடிக்கு மேகங்கள் அவருக்கு மறைவாயிருக்கிறது, பரமண்டலங்களின் சக்கரத்திலே அவர் உலாவுகிறார் என்று சொல்லுகிறீர். 14ஆம் வசனம் படிக்கிறேன். அக்கிரம மாந்தர் பூர்வத்தில் நடந்த மார்க்கத்தை கவனித்து பார்த்தீரோ? காலம் வரும் முன்னே அவர்கள் வாடி போனார்கள், அவருடைய அஸ்திபாரத்தின் மேல் வெள்ளம் புரண்டது. நீ துன்மார்க்கராக இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் எல்லாம் உமக்கு வரும், உமக்கு வந்து விட்டது. நீர்தான் அந்த பாதகன், உம்முடைய பாதகங்கள் பெரிதாக இருக்கிறது என்பதாக பேசுகிறார். ஃபிலாசபி பேசுகிறார். உன்னால் ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லைன்ட்டார். உன் நீதினால் ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லை, உன் ப்ரேயர்னால் ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லை. யோ, ஆண்டவருக்கு உன்னை பிடிக்கலையா? போயா, நீ என்ன பண்ணிட்ட? விதவிகளை ஏமாத்திருக்கிற, இல்லை பிள்ளைகளை ஏமாத்திருக்கிற, பெற்றோர் இல்லாத பிள்ளைகளை ஏமாத்திருக்கிற, சிலனுடைய வஸ்திரத்தை கூட வாங்கிட்டு அடங்கு வச்சிருக்க. உன்னுடைய வாழ்க்கை சரியில்லாமல் இருந்தது. ஆக நீ துன்மார்க்கமாய் வாழ்ந்தது உண்மையே உண்மையே உண்மையே. நான் வாழ்ந்தது நீங்கள் பார்த்தீங்களான்னா தெரில உனக்கு வந்திருக்கிற பிரச்சனையை பார்த்தா நீ சரியில்லாமல் வாழ்ந்திருக்க. முடிச்சிட்டான். ஹல்லேலூயா. தெய்வ ஜனமே, இங்கே தான் நம்மளும் மிஸ்டேக் பண்ணுறோம். ஒரு மனிதன் செல்வ செழிப்பாய் வாழ்கிறதினால் பரிசுத்தமாய் வாழ்கிறான் என்ற அர்த்தம் அல்ல, நீதிமான் என்ற அர்த்தம் அல்ல. ஒருவன் ஏழையாய் இருக்கிறான் என்பதினால் அவன் அநீதியாய் இருக்கிறான் என்று அர்த்தம் அல்ல. அது உலக ஃபிலாசபி, பைபிள் ஃபிலாசபியை மாற்றாதீங்க. லாசரு ஐஸ்வர்யவானோட கதையில் தெரியும். லாசரு பணக்காரன் வீட்டிலேருந்து கீழே விழுற சாப்பாடை நாய்களோடு சேர்ந்து சாப்பிட்டான். ஐஸ்வர்யவான் மினுக்கான வஸ்திரம் ரத்தாம்பரம் உடுத்தி கொண்டிருந்தான். மரித்த பொழுது லாசரு பரலோகத்துக்கு போனான், ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போனான் என்று சொல்லுகிறது. இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யம் மனிதனுடைய நீதியை நிலைநாட்டுவது இல்லை. நம்பர் 2,
ஒரு மனிதன் ஆரோக்கியமாக கட்டு மஸ்தாக இருக்கிறாரு, உடம்பு கொழு கொழுன்னு வச்சுக்கிறாரு, இவரை பார் நோஞ்சானா இருக்காரு, அதனால் கட்டு மஸ்தாக இருக்கிறவர் நல்லவர், இவர் நோஞ்சான் என்று அல்ல. நம்முடைய அளவுகோல்கள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இதான் இதில் சொல்லும்போது 20ஆம் வசனத்தை சொல்லுகிறார், குற்றம் இல்லாதவன் அவர்களை பார்த்து நகைக்கிறான். இது எந்த விஷயத்தில் அப்படி சொல்கிறாரு பாருங்க. துன்மார்க்கர்களை பார்த்து காலம் வரும் முன்னே அவர்கள் வாடி போகிறார்களாம். துன்மார்க்கர் 15ஆம் வசனம் சொல்கிறது, அக்கிரம மாந்தர் பூர்வத்தில் நடந்த மார்க்கத்தை கவனித்து பார்த்தீரோ? கெட்டவங்க வாழ்ந்ததை பார்த்துருக்கீங்களா? என்ன ஆகும்? ரொம்ப நாள் கெட்டவர்கள் வாழ முடியாது, ஒரு நாள் ஆயிடுவான், செத்துருவான் தானே துன்மார்க்கன். அப்படிதான் உனக்கு நடந்திருக்கு. காலம் வரும் முன்னே வாடி போகிறார்கள். யோபு, உனக்கு ஒரு பேரன் பேத்தியா பாத்தியா? நீ வாடி போயிட்ட பார். தேவன் அவர்கள் வீடுகளை நன்மையால் நிரப்பி இருந்தாலும் அவர்கள் அவரை நோக்கி எங்களை விட்டு விலகும் சர்வ வல்லவரை எங்களுக்கு என்ன ஆகும் என்றார்கள். ஆகையால் துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாக இருப்பதாக எங்கள் நிலைமை நிர்மூலமாகாமல் அவர்களுக்கு மீதியானதையோ அக்கினி பட்சித்தது என்பதை நீதிமான்கள் கண்டு சந்தோஷப்படுகிறார்கள். குற்றம் இல்லாதவன் அவர்களை பார்த்து நகைக்கிறான். துன்மார்க்கமான மனுஷன் வாழ்க்கை அழிஞ்சு போகிறது போல உம்முடைய வாழ்க்கை அழிஞ்சு போயிருக்கு. நாங்களாம் இங்கே வந்திருக்கிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, நீர் அவருடைய பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். ஆண்டவர் கையில் கேள்வி கேட்காம திரும்பவும் ஆண்டவர் வழியில் வரும், உமக்கு என்ன வரும்? சமாதானம் வரும். இந்த வசனத்தில் எலிஃபாஸ் சொல்கிறத நம்மளாம் ஏற்றுக்கலாம். யோபுவோட விஷயத்தில் இல்லை, நம்ம விஷயத்தில். நம்ம லைஃப்பில் நம்ம துன்மார்க்கமாக வாழ்ந்து அதனால் நமக்கு தீமை வந்திருக்கும் என்றால் நம்ம ஆண்டவர் கையில் வந்து நம்ம வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபத்தை சொல்லி பாவ மன்னிப்பு பண்ணோம்னா நன்மை வரும்னு சொல்கிறார். வருமா வராதா? வரும், வரும். நம்ம லைஃப்பில் பிரச்சனை வர்றதுக்கு 2 காரணம். ஒன்று நம்மளே, 2வது சாத்தான். முதல் சாத்தான்னு சொன்னாலும் ஓகே, 2வது நம்ம வந்துடுறோம். 2வது சாத்தான் ஒன்றா சொன்னாலும் ஓகே, யார்? ஃபஸ்ட்டு நம்ம வந்துடும். ஆனால் ஆண்டவர் நன்மை மாத்திரமே செய்கிறவர். ஜீசஸ் இந்த பூமியில் வரும்போது சொன்னார், மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபர். இயேசுக்கு வழி ஆயத்தம் பண்ணின யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னார்? மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபர். இயேசுக்கு பிறகு சீஷர்கள் சொன்னாங்க மனம் திரும்புகள். சீஷர்களுக்கு பிறகு பவுல் அப்போஸ்தலன் போல அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள் மனம் திரும்புகள். இன்றைக்கும் சுவிசேஷம் தான். நீ மனசு மாறு, நீ வாழ்வ. இங்கேயும் வாழ்வ, பரலோகத்துக்கும் போவ. பரலோக கதவு திறக்கும்போது என்ன பண்ணுவ? போவ. அவர் வாயிலிருந்து பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை இருதயத்தில் வைத்துக் கொள்ளவே வேண்டுகிறேன். இன்னைக்கு யோபாரே, உம்முடைய வார்த்தையை விட்டுவிடும், அவர் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும். நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உம்முடைய கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். பார்த்தீங்களா? சர்வ வல்லவரிடத்தில் என்ன பண்ணுங்க? மனம் திரும்பி ரிட்டர்ன் ஆகுங்க. யூ ஜஸ்ட் ரிட்டர்ன் டு தி ஆல்மைட்டி, ஹி வில் பில்ட் யூ, த்ரோ அவே யுவர் இனிக்விட்டி. துன்மார்க்கத்தை என்ன பண்ணு? எடுத்து போடு. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஜீசஸ் சார் நம்ம ப்ரே பண்ணும்போது எங்கே ஏற்றுப்போம்? ஒரு செயின் ஒன்று வாங்கி நல்ல ஒரு சிலுவை வாங்கி ஏற்றுக்கலாமா? போட்டுக்கலாமா? ஜீசஸ் என் பைபிளுக்குள்ளே வந்துரு ஜீசஸ், நான் தலைமாட்டில் வச்சுன்னு படுக்கிறேன், எங்கே ஏசு ஏற்றுக்கிறோம்? இப்போ ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நம்ம மனசில் தப்பாக யோசிச்சோம்னா அந்த மனசில் அந்த பொருள் வந்துடும், இயேசு வெளியே போகிற மாதிரி இருக்கும். எம்னா நீங்கள் ஒரு கப்பு இருக்குங்க, இந்த கப்பில் பிள்ளைங்க சீரக தண்ணி வச்சுருக்காங்க இல்லை, இந்த சீரக தண்ணி கப்பை மூடியை திறந்துட்டு எடுத்துகிட்டு போய் குழால நல்ல தண்ணி ஏதோ ஒரு தண்ணி பிடிக்கிறீங்க, அப்படியே ஊற்றுது, இதில் சீரக தண்ணி என்ன ஆகிடும்? வெளியே போயிடும். சோப்பு தண்ணி பிடிக்கிறீங்க, வெளியே போயிடும். எனக்கு வேறு வழியே இல்லை, எல்லா வழியும் பண்ணி என் கண்ணை மூடி, வாயை மூடி, மனசை மூடி, பாவங்களை மூடி, ஆசை இச்சைகள் எல்லாத்தையும் மூடி வச்சாதான் என் ஆண்டவர் எனக்குள்ளே காத்துக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அவர் என் மனசில் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களின் தேவன் அவர்கள் உள்ளத்தில் வாழ்கிறார். கிறிஸ்டியன்ஸ் உங்கள் தேவன் எங்கே வாழ்கிறார்? உள்ளத்தில் வாழ்கிறார். இப்போ சொல்கிறாரு மனம் திரும்பி வாங்க. நான் நைட்டில் படுக்கும்போது ப்ரே பண்ணுவேன். என்ன பாருங்கள், நீங்கள் கூட அதை ப்ரேயர் பண்ணலாம். ஆண்டவரே நான் தூங்க போகிறேன், என்னோடய தூக்கத்தில் நைட்டில் உம்மை தவிர நல்லது கெட்டது எதுவுமே வரக்கூடாது என் கனவில். நான் வரக்கூடாது. அப்படி ப்ரே பண்ணிட்டு படு. நீங்கள் தான் வரணும், உங்கள் வசனம் தான் வரணும், பரலோகம் தான் வரணும், வேறு எதுவுமே வர கூடாது. தேவையில்லை. நல்லதும் வர வேணாம், சிரிக்கிற மாதிரியே வர வேணாம், அழற மாதிரியே வேணாம். நான் மனம் திரும்பி உன் பாதத்தில் சரணடைகிறேன். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளோ அதிசயமான தேவன் நம் தேவனாக இருக்கிறார். திரும்பி வாங்க, உம்மை ஏற்றுக்கொள்வார். தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல ஓப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். திரும்பவும் உனக்கு பொண்ணு வந்துடும், பொருள் வந்துடும்.
சர்வ வல்லவர் உமக்கு பசும் பொன்னும் சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். சர்வ வல்லவருக்கு மகிழ்ச்சியாக இருந்து தேவனுக்கு நேராகும் போது முகத்தை ஏறெடுப்பீர். இது எலிஃபாஸ் முடிக்க போறாரு. அதனால என்ன சொல்றாரு? பிரேயர் பண்ணு, ஜெபம் பண்ணு, உனக்கு கோல்டு வந்துடும், வெள்ளி வந்துடும், விண்ணப்பம் பண்ணு, செவி கொடுப்பார், பிறகு நீர் பொறுத்தனை செலுத்துவீர். ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ண அது நிலை வரப்படும், உன் பாதையில் வெளிச்சம் வரும். மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடுக்கப்படுவார்கள் என்று நீ சொல்ல தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். தாழ்ந்தோரை நீ ரட்சிப்பீர். குற்றமற்று இருந்தவனை கூட தப்புவிப்பார். உன்னுடைய கைகளின் சுத்தத்தை நிமித்தம் அவன் தப்பி போவான் என்றான். முடிக்க போறாரு. நீ ப்ரே பண்ணினா உனக்கு சரியாயிடும். ஆண்டவர் காலில் விழுந்துரு, ஆண்டவர் காலில் விழுந்துருன்னு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, இன்றைக்கு நாமும் சரியான நேரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். எலிஃபாஸ் சொல்றது யோபுக்கு ஒரு வேளை சூழ்நிலைக்கு சேர்ந்ததா இருந்ததா இல்லையான்னு எனக்கு தெரில. ஆனால் யோபு சொல்வது நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. எலிஃபாஸ் சொல்வது யோபுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சான்னு தெரில, யோபு சொல்கிறது எலிஃபாஸுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சான்னு சொல்ல. இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறதுல நாம் கற்றுக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், ஊழியத்துக்கு வந்திருக்கிற நமக்கு மக்கள்கிட்ட போய் ஊழியம் பண்ணும்போது அவங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ண தெரியணும். ஒவ்வொருடைய பிரச்சனைகள் ஒவ்வொரு சூழ்நிலையாக மாறும். நம்மை கர்த்தர் அழைத்ததே பிரச்சனையோ இருக்கிற மக்களை கர்த்தர் பக்கம் சேர்த்து விடுவதினால்தான், அவரோடு சேர்த்து வைக்கிறதுல தான் சொல்யூஷன் கிடைக்கும். ஆமென். நான் கீபோர்ட் பிளேயர். இன்றைக்கி தான் இந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் உள்ள அடாப்டர்லாம் வருது. அப்போல்லாம் கீபோர்டு கூட வர அடாப்டர் சீக்கிரம் ஒரு வருஷம் 2 வருஷத்தில் கட்டுறோம். அதனால் என்ன பண்ணுவோன்னா வெளியில் ஆர்டர் கொடுத்து செய்வோம். இதில் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்குது, ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். அந்த அடாப்டர் சொருகிற இடத்துல கரெக்டாக அந்த இடத்துல அருந்துடும். நம்ம வாசித்திருக்கும் போது டக்குன்னு யாரோ போவாங்க, இழுத்து விட்டு போயிடுவாங்க. உடனே என்ன தெரியுமா பண்ணுவோம்? பிளேட் எடுத்து அந்த ஒயரை சீவி திரும்பி முறுக்கி எல்லாம் பண்ணுவோம். அந்த முறுக்கணுமே அந்த இடத்துல விட்டுரும். வாசித்துட்டே இருப்போம், ஒரு காற்றுல விட்டுரும். அதை முறுக்குனா தான் கீபோர்டு கனெக்ஷன் வரும். வேலையே அதை பத்திரமா பார்த்துக்கிறது தான். ஏன்னா ப்ரோக்ராம் போகிறதுல டேப் எடுத்துன்னு போயிருக்க மாட்டோம். சில நேரம் பிளேடு கூட இருக்காது. அதை எப்படியோ முறுக்கி பண்ணால் தான் லைட் எரியும். லைட் எரிஞ்சால் தான் வாசிக்க முடியும். அப்பா எவ்வளோ நேரம் அது தாக்கு பிடிக்குதோ அவ்வளோ நேரம் நல்லா வாசிக்க முடியும். அது விடும்போதெல்லாம் டப்புன்னு பட்டுன்னு ஒரு சவுண்டு கேட்கும், நின்றோம், திரும்பி போய் கனெக்ட் பண்ணோம். அப்படி தான் நம்ம லைஃப்பில் நம்ம பழைய கேபிளாக இருந்தால் கூட சரி, ஓல்டு டெக்னாலஜியாக இருந்தால் கூட சரி, கரண்ட்டோட கனெக்டடாக இருக்கிற வரைக்குமே பிரயோஜனப்படுவோம். நம்ம கரண்ட்டு தான் ஏசாமி. ஹல்லேலூயா. எந்த பாவம் வராது. யூ ஷுட் ரெக்கக்னைஸ் யுவர் நீட்ஸ். யூ ஷுட் ரெக்கக்னைஸ் த நீட்ஸ் ஆஃப் அதர்ஸ். மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை என்று அறிந்து கொண்டு we need to establish true relationship. உண்மையான உறவை நாம் மக்கள் மத்தியில் கொண்டு வர வேண்டும். ஜீவ விருட்சத்தை நாம் நிலைநாட்ட வேண்டும். ஹல்லேலூயா. கெட்ட மனிதர்கள் தன் தீய வழியில் போக வேண்டும் என்று நினைப்பார்கள். தீய வழியில் போக கர்த்தரை கூட மறப்பார்கள். அவர்களை தம் பக்கம் இழுக்கும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற ஒரு வழி இருக்குது, ஒரே ஒரு வழி இருக்கிறது, இயேசுவை நோக்கி பார்ப்பது. நீங்கள் எத்தனை பேரைனா பாருங்கள், பிரயோஜனம் வராது. அத்தனை பேரையும் பார்க்கறத விட்டு ஏசாமி நான் உன்னை பார்க்குறேன் நீங்கள் நின்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கெல்லாம் தீர்வு வரும். ஹல்லேலூயா. ஆமாம், தேவன் நம்மை நேசிக்கிற அன்பு அபத்தமில்லாத அன்பு, ஆபத்தில்லாத அன்பு. ஆமென். தாயினும் மேலான அன்பு, நம்மை நேசிக்கிற அன்பு. நம்மை இன்னைக்கு கர்த்தர் மறுபடியும் புதுப்பித்து கட்டப் போகிறார். நம்மளாம் ஏஞ்சி நிற்கலாமா? காட் இஸ் எ சாவரின் காட். அவர் வல்லமை உள்ள தேவன். நம்மை மறுபடியும் புதுப்பித்து கட்டப் போகிறார். என்னை கட்டி எழுப்புங்க ஆண்டவரே நீங்கள் கேட்டிங்கன்னா நம்மை கர்த்தர் கட்டி எழுப்ப ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு விஷயம் கூட நம்மை விட்டு அர்ப்பணிப்போமா தேவஜனமே? நீங்கள் விடுங்களேன், கர்த்தர் கையில் அர்ப்பணிக்கல, கர்த்தர் கையில் அர்ப்பணிக்கலாமே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்படியே நாம் அந்நிய பாஷையை பேச போகிறோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம்.
உங்க பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. உங்க பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உங்க பிரசன்னத்தினால் கூடுமே. உங்க பிரசன்னத்தால் கூடுமே. யெகோவா ஹோசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஹோசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீரில்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. யெகோவா ஹோசேனு, யெகோவா ஹோசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஹோசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீரில்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. இது இந்த கால வேளையில் கூட தகப்பனே, அப்பா என்னோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. அப்பா இப்பொழுது கூட கர்த்தாவே என்னோட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இப்பொழுது என்னை மறைத்து நீர் வெளிப்படுங்க. நான் சுயமாய் ஒன்றும் பேசாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரே என்னை மறைத்து நீர் வெளிப்படுங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். யோபு 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். ஒரு மனுஷன் விவேகியாய் இருந்து தனக்கு தான் பிரயோஜனமாய் இருக்கிறதினால் தேவனுக்கு பிரயோஜனமாய் இருப்பானோ? நீர் நீதிமானாய் இருப்பதினால் சர்வ வல்லவருக்கு நன்மை உண்டாகுமோ? நீர் உம்முடைய வழிகளை உத்தமமாக்குகிறது அவருக்கு ஆயத்தமாய் இருக்குமோ என்று இந்த வசனத்தில் பார்க்கிறோம். எலிப்பாசுக்குள் சாத்தான் புகுந்ததினால் அப்படிப்பட்ட வார்த்தைகள் அவன் பேசிக்கொண்டு இருக்கிறான். தன் நண்பனுக்கு ஆறுதல் படுத்தும்படி வந்துட்டு அவரை காயம் படுத்தும்படி அநேக வார்த்தைகளை பேசுகிறான் என்று இதில் பார்க்கிறோம். அவரை அதிகமாக குற்றம் படுத்தும்படியாக பேசிக்கொண்டு இருக்கிறார் என்று இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் என்னோடு கூட பேசிக்கொண்டிருப்பது, நாமும் எலிப்பாசை போல பேசக்கூடாது, மற்றவர்களை ஆறுதல் படுத்தும்படி தான் பேசணும் என்று இதில் நாம் கற்றுக்கொள்கிறோம். முன்பாக அவங்கள ஆறுதல் படுத்தும்படி பேசுவது போல நம்ம பேசிட்டு பின்பாக அவங்கள பற்றி நம்ம குற்றப்படுத்தி பேசிக்கொண்டு இருக்கிறோம். இந்த நாள்லையும் ஆண்டவர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கா. இந்த நாளில் கூட என்னோட
கேரக்டர் ஆண்டவர் திருப்பி எனக்கே வந்து ஆண்டவர் பேசுகிறாரு. நானும் வந்து மற்றவங்கள காயப்படுத்தும்படி நான் எத்தனையோ முறை நான் பேசியிருக்கேன். அது மட்டும் இல்லை, நிறைய முறை வந்து அவங்களுக்கு முன்பாக வந்து நான் நல்லவங்க போல் பேசிட்டு பின்பாக வந்து நான் நிறைய முறை மற்றவங்கள குற்றப்படுத்தியும் நான் பேசியிருக்கேன். இந்த நாள் ஆண்டவர் என்ன நீ மனம் திரும்புமா அப்படின்னு ஆண்டவர் ஏன் கூட பேசி கொண்டு இருக்கிறார். நான் எத்தனையோ இடத்துல குற்றப்படுத்தி பேசியிருக்கேனேன்ட்டு இந்த நாளில் நான் ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன். நம்ம எத்தனையோ இடத்துல அவங்களுக்கு முன்பாக நான் நல்லவளை போல் நம்ம காமிச்சிட்டு பின்பாக வந்து அவங்கள பற்றி குற்றப்படுத்தி நம்ம பேசியிருந்தோன்னா இந்த நாள் ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கலாமா? முதலாவதாக நான் மன்னிப்பு கேட்குறேன். நம்ம இருதயத்தில் கைகளை வச்சு ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகலாமா? அப்பா, நான் நீதிமான போல நான் நடந்துக்கிட்டேன்ப்பா, ஆனால் உமக்கு பிரயோஜனமாக நான் நடந்தேனா? இல்லைப்பா, நீங்கள் பார்த்து கொண்டு தான்ப்பா இருக்கிறீங்க. அவங்கள காயப்படுத்தும்படியாக நான் பேசியிருக்கேனேன்று இந்த நாளில் நான் மனம் திரும்புகிறேன்னு சொல்லி நம்ம விட்டு கொடுக்கலாமா? ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகலாமா? நம்ம எந்தெந்த இடத்துலலாம் ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லாததை போல் நம்ம நடந்திருப்போம். இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கலாமா? அப்பா, என்ன நீங்கள் மன்னிங்கப்பா, அப்பா நீங்கள் என்ன மன்னிங்கப்பா. என்னை மீண்டும் கட்டுகிறீர் யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை, என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீரில்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீரில்லாமல் என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. அப்பா, இந்த வேளையில கர்த்தாவே, நாங்க மனம் திரும்புறோம் அப்பா. அப்பா, எத்தனையோ முறை நாங்க பாவம் செய்தோம் அப்பா, மற்றவங்களை குற்றப்படுத்தணுமேப்பா, நாங்க நீதிமான போல நடந்துக்கிட்டோமேப்பா, பின்பாக போய் அவங்கள பத்தி நாங்க குறை சொன்னோமேப்பா. இந்த வேலையில அப்பா நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்கப்பா. அப்பா, நாங்க மனம் திரும்புறோம்ப்பா, இப்ப நாங்க மனம் திரும்புறோம்ப்பா. ப்ளீஸ் பா, எங்களை உம்மிடத்துல விட்டு கொடுக்கிறோம்ப்பா, இப்ப நாங்க விட்டு கொடுக்கிறோம்ப்பா. ப்ளீஸ் பா, அப்பா எங்களை அப்பா உம்மிடத்துல விட்டு கொடுக்கிறோம்ப்பா. சேர்த்து கொண்டு சபையோ யெகோவா ஹுசேன். Thank you Jesus, 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 thank you Jesus. அப்பா, எங்களை முழுமையா உம்மிடத்துல நாங்க விட்டு கொடுக்கிறோம்ப்பா. இதுவரையும் நாங்க செய்த தவறுகளை உம்மிடத்துல நாங்க அறிக்கை இடுகிறோம் தகப்பனே. அப்பா, மற்றவங்களை காயப்படுத்தும்படி நாங்க பேசின வார்த்தைகளை கூட மறுபடியும் நினைப்பூட்டி அப்பா நாங்க உம்மிடத்துல இந்த நாள்ல நாங்க மனம் திரும்புறோம் அப்பா. உம்மிடத்துல நாங்க மனம் திரும்புறோம் அப்பா. அப்பா, எங்களை முழுமையா உம்மிடத்துல நாங்க விட்டு கொடுக்கிறோம்ப்பா. நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா, நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. உம்மிடத்துல அப்பா எங்களை கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா, நீங்க மனதுல வாசம் செய்கிறீங்கப்பா, நீங்க எங்க மனசுல நீங்க வாசம் செய்கிறீங்கப்பா. அநேக முறை
இந்த இருதயத்துல கூட நாங்க பாவம் செய்து கொண்டே இருக்கிறோமே. இந்த வேளையில எங்கள் குற்றங்கள், தவறுகள், மீறுகள், பாவங்களை ஒரு வீச நீங்க மன்னிங்கப்பா. உம்மிடத்துல நாங்க அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க. இந்த நாள் முதற்கொண்டு அப்பா எங்களை முழுமையா நீங்க ஆளுகை செய்யுங்க. உங்க சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்பா எங்கள் குற்றங்கள், தவறுகள், மீறுகள், பாவங்கள் எல்லாவற்றையும் முற்றிலுமா நீங்க எடுத்து போட்டமைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இதோ எங்களை நீங்க புதுப்பித்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீரே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருந்து பாதுகாத்து வழி நடத்துக. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.